மன்னிச்சுக்கோ. என் சுண்டு விரல் போயிருந்தா கூட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். உன்னோட வால் என்னால் போயிடுச்சு. மன்னிச்சுக்கோ குரூக்கி. இந்த தப்பை நான் பண்ணியிருக்கக்கூடாது. என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக் தான். மன்னிச்சுக்கடா. பாவமாக இருக்கு. எப்படி வலி தாங்கியிருப்பான். நேற்று எனக்கு மயக்கூசியெல்லாம் போடல, அப்படியே வச்சு பிளேடு வச்சு புதுசாக தான் ஓப்பன் பண்ணி கட் பண்ணாங்க. எனக்கு வால் வந்து கொஞ்சமாக தான் எலும்பு இருக்குது. எலும்புக்கு எக்ஸ்ரே எடுத்தாங்க. ஆனால் எக்ஸ்ரேலாம் நார்மல், எலும்புக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஸ்கின் போனனால அது திருப்பி பண்ண முடியாது, சர்ஜரி தான் பண்ணணும், அது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி காலையில் வந்து டாக்டர் பார்த்துக்குறோம், அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்கன்னோ. ஆனால் அது பண்ணினதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துடுச்சு, வால் எல்லாமே வந்து பிளட்டாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் உடனே கட் பண்ணியே விட்டுருங்க அப்படின்ட்டு. நான் சர்வைவல் பண்ணிப்பான், நல்லா தான் இருக்கான். இது சிரப் கொடுத்துருக்காங்க இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அது 2 சொட்டு கொடுக்கணும், காலையில் நைட்டு. ஒரு 1 வீக்குக்கு பெயினாக தான் இருக்கு அவனுக்கு. என்ன பண்ணுறது. இப்படி தான் அவனை கொஞ்சிட்டு நான் நடந்து போனேன். எப்பவுமே பூனை வந்துடும்னு கதவை சாத்திடுவேன். திரும்பியே பார்க்கல, கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஓ போச்சுன்னு நினச்சேன். இப்போ வால் போயிடுது. தலை மாட்டி இருந்துச்சுன்னா இவன் உயிரோடு பார்த்துருக்க முடியாது. ஏன்னா என் தலைவலிக்காக இவன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது இவனை பார்த்தா. இவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை. எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது அப்படின்னா இவனை பார்த்தா போதும், அப்படியே நார்மலாகிடுவேன். அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் இவனை பார்க்கும்போது. இந்த பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடும், இந்த மாதிரி தான். நான் எதை ரொம்ப நேசிக்கிறேனோ அது அப்படியே இதாயிரும். இவ்வளோ பாசம் வைக்கக்கூடாது, நல்லதுக்கு இல்லை. சரி குறுக்கு தூங்க.